இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். அடுத்தபடியாக விசிகாவில் இருந்து திரு வன்னியரசு அவர்கள் இணைப்பில் இணைகிறார். வணக்கம் திரு வன்னியரசு, இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி. மதுரையில் நடைபெற்ற கல்லூரி விழாவில் ஆளுநர் RN ரவி மாணவர்களையும் ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லி முழங்க வச்சிருக்காரு. உங்களுடைய பார்வை? இது மிக 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 கண்டிக்கத்தக்கது. ஒரு கல்லூரி என்றால் அந்த கல்லூரியில் எல்லா தரப்பு மாணவர்களும் படிக்கக்கூடியவர்கள். அதிலும் இந்த ஜெய் ஸ்ரீராம் என்கின்ற முழக்கத்தை ஒரு ஆளுநரே சொல்லி, அதுவும் கல்லூரியில் சொல்லி மாணவர்களை திரும்ப சொல்ல வைப்பது என்பது ஒரு அநாகரிகமான ஒரு செயல்பாடாகத்தான் பார்க்க வேண்டும். ஏனென்றால் ஒரு ஆளுநருக்கு என்று ஒரு பொறுப்பு இருக்கின்றது. அந்த பொறுப்பை மறந்து அவர் முழுக்க முழுக்க ஒரு சங்கியாக, அதாவது சனாதனத்தை பரப்பக்கூடியவராக, ஒரு மதத்தை பரப்பக்கூடியவரோ மத பிரச்சாரகராக அவர் மாறியிருப்பது என்பது அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது. ஒரு ஆளுநர் என்பது அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டவர். சமீபத்தில் உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு என்பது மிக முக்கியமான தீர்ப்பு. அந்த தீர்ப்பு அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டு மாநில அரசு என்ன முடிவெடுக்கிறதோ அதற்கு கட்டுப்பட்டவர் தான் ஆளுநர் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. மொத்தம் 415 பக்கம். அந்த பக்கம் 415 பக்கத்தையும் ஆளுநர் படித்திருந்தால் இப்படி சொல்லியிருக்க மாட்டார். ஒருவேளை ஆளுநரை உச்சநீதிமன்றம் இவ்வளவு கடுமையாக குட்டியதால் அவர் மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கிறாரோ என்கின்ற ஐயம் ஏற்படுகிறது. இவ்வளவு மோசமான ஒரு செயலை எந்த ஆளுநரும் செய்ய முடியாது. ஆகவே இது கண்டிக்கக்கூடியது. உண்மையாகவே உச்சநீதிமன்றம் கொடுத்த அந்த கண்டனத்தின் அடிப்படையில், உச்சநீதிமன்றம் கொடுத்த அந்த தீர்ப்பின் அடிப்படையில் இந்நேரம் அவர் பதவி விலகியிருக்க வேண்டும். ஒரு சரியான ஆளுநராக இருந்திருந்தால் இந்நேரம் அவர் பதவி விலகியிருக்க வேண்டும். அதையெல்லாம் மீறி அவர் எந்த நோக்கமும் அல்லாமல் வெறுமனே மத பிரச்சாரகராக, குறிப்பாக இந்துத்துவத்தை சனாதனத்தை பரப்பக்கூடிய இந்த ஆளுநரை பதவியில் இருந்து நீக்குவது ஒன்றுதான் அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே அவருடைய போக்கு வன்மையான கண்டனத்துக்குரியதாக இருக்கிறது. இணைப்பில் உங்கள் கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி திரு வன்னியரசு. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.